போதர்களை கொல்லும் பிஜேபி அரசு. மணிப்பூரில் தொடர்ந்து கடத்தப்படும் கிறிஸ்தவர்கள். அருமையானவர்களே, சர்ச் தலைவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். மணிப்பூரில் காங்கோஃபி மாவட்டத்தில் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சர்ச் தலைவர்கள் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை கண்டித்து குக்கி மாணவர் அமைப்பு காலவரையற்ற முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நாகா பழங்குடியின ஆயுத குழுக்கள் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அரசின் மெத்தனமான போக்கினால் நாடு நாசக்கேடாய் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். மக்களுக்கு சமாதானம் இல்லை, மக்கள் அமைதியாய் இருக்க முடியவில்லை. உலகிலே 4வது மிகப்பெரிய ராணுவ வல்லரசாக இந்தியா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மக்களோ உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், வன்முறைகள். இவைகளுக்கு காரணம் தற்போது இருக்கிற பிஜேபி அரசு என்பது எல்லோருக்கும் தெரியும். அருமையானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. மணிப்பூர் சம்பவத்தின் மூலம் சபைகளுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஆழமான செய்தி இருக்கிறது. இது வெறும் அரசியல் பிரச்சனை அல்ல. ஜெபமில்லாத சமுதாயம், அன்பு இழந்த மனிதர்கள், உடைந்த ஒற்றுமை, அமைதி இல்லாத உலகம் என்பதற்கான எச்சரிக்கை. மணிப்பூரில் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்து பல சபைகள் சேதமடைந்து கிறிஸ்துவ தலைவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். சபைகளுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கிய ஆவிக்குரிய செய்தி என்னவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, ஜெபத்தை நிறுத்தும் சபை பலவீனப்படும். மணிப்பூர் நமக்கு கற்றுக் கொடுப்பது சபை ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையே. ஆதிகாலை சபை போல மாற வேண்டும். ஜெபத்திலும் வார்த்தையிலும் நிலைத்திருந்தார்கள். சபை ஜெபத்தை விட்டால் சமாதானம் குறையும். பயம், கோபம், பிரிவு அதிகமாய் மாறிக்கொண்டே இருக்கும். இன வேறுபாடு அல்ல, கிறிஸ்துவின் அன்பே முக்கியம். மணிப்பூரில் இன அடிப்படையிலான மோதல்கள் மனிதர்களை பிரித்துவிட்டன. ஆனால் கிறிஸ்துவில் கலாத்தியர் 3:28 வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. சபை இனத்தை அல்ல, இரட்சிப்பை பேச வேண்டும். கிறிஸ்தவம் பழிவாங்கலை அல்ல, சமாதானத்தை போதிக்க வேண்டும். முக்கியமாக சமாதானக்காரர்களாக சபை எழ வேண்டும். பல கிறிஸ்தவ அமைப்புகள் அமைதி மற்றும் சமரசம் தேவை என்று அழைப்பு விடுக்கிறார்கள். இன்று தேவன் சபையிடம் கேட்கிறார், நீங்கள் தீயை அணைப்பவர்களா அல்லது தீயை அதிகரிப்பவர்களா? சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இயேசு சொன்னார். துன்ப காலத்தில் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். பலர் வீடுகளை இழந்தும் முகாம்களில் வாழ்ந்தும் இன்னும் தேவனை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு சொல்லுவது சுகத்தில் மட்டுமல்ல, சோதனையிலும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். சபை மௌனமாக இருக்கக்கூடாது. அநீதியை கண்டும் அமைதியாக இருப்பது சரியல்ல. சபையே, உடைந்தவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். துன்பப்படுகிறவர்களுக்காக நீ ஜெபித்தவர்களுக்கு உதவ வேண்டும். சமாதானத்தின் சாட்சியாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவ தலைவர்கள் உயிரை கொடுக்க வேண்டும். சமாதானத்திற்காக உழைக்க வேண்டும். சமீபத்தில் மணிப்பூரில் சில கிறிஸ்தவ தலைவர்கள் சமாதான முயற்சிகளில் ஈடுபட்ட போது தாக்கப்பட்டார்கள். அது நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? உண்மையான ஊழியம் என்பது மேடையில் பேசுவது மட்டுமல்ல, உடைந்த மக்களை இணைப்பதுமாகும். சபைக்கு முடிவு செய்தி என்ன தெரியுமா? மணிப்பூர் எரிகிறது என்பது ஒரு மாநிலத்தின் செய்தி மட்டுமல்ல, அன்பு குறைந்தால் எந்த சமுதாயமும் உடைந்து போகும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாயிருக்கிறது. ஆகையால் ஜெபம் அதிகரிக்கப்பட வேண்டும், அன்பு வளர வேண்டும், இனவெறி அகற்றப்பட வேண்டும், சமாதானம் நிலைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்கப்பட வேண்டும். தேசத்திற்காக இடைவெளியில் நிற்கும் சபையாக நாம் மாறுவோம். இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக ஜெபிக்கும் மக்களாக இருக்க வேண்டும். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். சமாதானம் நிலைக்க வேண்டி நாம் மன்றாட வேண்டும். துன்பப்படுகிற குடும்பங்களுக்காக கண்ணீருடன் ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமம் 7:14 பிரகாரம் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல ஜெபிக்க வேண்டும். வெறுப்பை அல்ல, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, சமூக வேறுபாடுகள் நாம் பார்க்க கூடாது. எல்லாரையும் தேவனுடைய சாயலாக பார்க்க வேண்டும். பழிவாங்கும் மனதை விட்டு மன்னிக்கும் மனதை வளர்க்க வேண்டும். மத்தேயு 22:39 பிரகாரம் உன் அயலானை உன்னை போல் நேசி என்ற வசனத்தின் பிரகாரம் நேசிக்க வேண்டும். சண்டையை தூண்டக்கூடாது. சமூக ஊடகங்களில் பொய்யான செய்திகளை பரப்பக்கூடாது. மக்களை இணைக்கும் வார்த்தைகளை பேச வேண்டும். மத்தேயு 5:9 பிரகாரம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். துன்பப்படுகிறவர்களுக்காக உதவ வேண்டும். உணவு, உடை, ஜெப உதவி நாம் வழங்க வேண்டும். ஆதரவற்ற குடும்பங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். சபை ஒரு பாதுகாப்பு இடமாக இருக்க வேண்டும். ரோமர் 12:15 பிரகாரம் அழுகிறவர்களோடு நாம் அழ வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். பயம் வந்தாலும் வேதனை வந்துவிடக் கூடாது.
சோதனைகளில் ஜெப வாழ்க்கையை கைவிடக்கூடாது. கிறிஸ்துவின் சாட்சியாக நிலைத்திருக்க வேண்டும். மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்வது போல இருக்க வேண்டும். நாம் இப்போது ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மணிப்பூரில் பயந்து போயிருக்கிற ஜனங்களை நீர் பாதுகாத்து அவர்களுக்கு தேவையானதை செய்வீராக. ஆமென்.